நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனிநபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இப்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பார். சலமா, அபு சலமா என்ற 2 தம்பதிகள். எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா? மக்காவை சார்ந்தவர்கள். இந்த 2 நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த 2 நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். 2 நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 2 நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள்! நாம் என்ன நினைக்கிறோம்? சில சோதனைகள் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். சில சோதனைகளின் பொழுது அல்லாஹ்வை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார், ஃபலா தயஅஸ் மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யயஅஸ் மின் ரஹ்மத்தில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம்.